அரசு பணிங்கிறது வந்து என்னென்னா நல்ல பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைக்கு அரசு பணிங்கிறது ரொம்ப முக்கியம். அரசு பணியில் இருக்கிறவங்க குறைவான சம்பளம் வாங்கினாலும் சரி, அதிகமான சம்பளம் வாங்கினாலும் சரி, ஒரு பாதுகாப்பான ஒரு மனநிலையை அனுபவிப்பாங்க. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அரசு பணியாளர்களை நம்ம கருதலாம். தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க ஒரு சபிக்கப்பட்டவர்களை போன்று அவர்கள் தினம் தினம் பயந்துக்கிட்டே ஒரு நிம்மதியாகவே அவங்களுடைய வேலை என்பது வேலைக்கான உத்தரவாதம் என்பது அவங்களுக்கு கிடைக்காது. அந்த உத்தரவாதத்தை, ஒரு பாதுகாப்பை, ஒரு நிம்மதியை உணரவே முடியாது. ரொம்ப நெருக்கடி இருக்கும். அதனால் அப்போ என்ன பண்ணணும்னா, மக்களை அமைதியாக வாழ வைக்கணும். அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும், ஒரு பாதுகாப்பு உணர்வை மக்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னாக்கா என்ன பண்ணணுனாக்கா, அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகணும். ஒரு தனி உடைமை இருக்குல்ல, தனியார் மயம், அதை தடுக்கணும். அது ரொம்ப தப்பு. அது மக்களுடைய வாழ்க்கையை அமைதி இல்லாமலும் பாதுகாப்பு இல்லாமலும் செய்துவிடும், மகிழ்ச்சி இல்லாமல் செய்துவிடும். அதனால் மக்கள் பாதுகாப்பாக வாழணும், அமைதியாக வாழணும் அப்படின்னா, மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகணும். அரசு உடைமையாக்கப்பட வேண்டும். நிறைய துறைகளை அரசுடைமையாக்குவதற்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, எங்கெல்லாம் அரசாங்கத்துக்கு செலவே இல்லாமல் நிறைய தொழிலாளர்களை அரசுடைமையாக்கலாம். நிறைய தொழில்களை முதல்ல செலவே இல்லாமல் நீங்கள் அதுக்காக நீங்கள் செலவே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய தொழிலாளர்களை அரசுடைமையாக, அரசு பணியாளர்களாக மாற்றலாம். எப்படின்னா, இந்த தனியார் பேருந்துங்கிறதே இருக்கக்கூடாது. இங்கே எல்லாமே அரசு பேருந்து. தனியார் பேருந்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் அரசு பேருந்தும் இருக்குது, தனியார் பேருந்தும் இருக்குது. தனியார் பேருந்தில் ஒரு 2 லட்சம் பணியாளர்கள் உழைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் அரசு பணியாளர்களாக மாற்றிடுங்க. தனியார் பேருந்துங்கிறதே இங்கே இருக்கக்கூடாது. எல்லாமே பேருந்துகள் அனைத்துமே அரசு பேருந்துகளாக இருக்க வேண்டும். அப்போது தனியார் பேருந்துகளில் வேலை செய்கிற ஒரு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அரசு பணியாளர்களாக மாறிவிடுவார்கள். அப்படி மாறும்போது அவங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கஜானாவிலேருந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கஜானாவில் எடுத்து அந்த பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களே அவங்க உழைச்சி கொடுக்குறாங்க. பணியாளர்கள் பயணிகள் மூலமாக வருமானம் கிடைக்குது. அந்த பேருந்துகளுக்கு, தனியார் பேருந்து எப்படி சம்பளம் கொடுக்குறாங்க, மக்கள்கிட்ட இருந்து அந்த பயணச்சீட்டை பயண கட்டணத்தை வாங்கி அதை அதில் லாபம் பார்க்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. அதே தான் இதில் என்ன, அரசாங்கத்துக்கு என்ன செலவு இருக்குது? அவங்கள எல்லாத்தையும் அரசு பணியாளர்களாக மாற்றிட்டாக்கா அரசாங்கம் அவங்களுக்கு அதன் மூலம் கிடைக்கிற அவர்கள் மூலம் கிடைக்கிற வருமானத்தை வச்சுக்கிட்டே அவங்க பஸ் ஓட்டுறாங்க, அல்லது பேருந்து கட்டணம், பயணிகளிடம் கட்டணம் வசூலித்து அப்புறம் அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. அரசாங்கம் அந்த கட்டணத்திலிருந்து அவர்களுக்கு ஊதியத்தை கொடுக்க வேண்டியதான். அப்போ இதில் அரசுக்கு செலவே கிடையாது. இதில் வருமானம் தான் இருக்குது. அப்போ அவங்கள அரசு பணியாளர்களாக மாற்றிடலாமே. ஒரு 2 லட்சம் பேரை மாற்றிடலாம். 2 லட்சம் பேருக்கு அரசு பணியை கொடுக்கலாம். அப்புறம் அதில் 2 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும். அது மாதிரி அப்போது இதில் இப்போ இந்த மாதிரி அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகணும். வேறு எந்த துறையிலெல்லாம் வாய்ப்பு இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரசுக்கு செலவே இல்லாமல் அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு வேறு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் அதை செய்யணும். இந்த மாதிரி அப்புறம் சரி, அதை மட்டும் பார்க்காம சில செலவுகளையும் ஏற்றுக்க தான் செய்யணும். தனியார் மருத்துவமனை, அப்புறம் தனியார் பள்ளிகள், இதெல்லாம் தடை செஞ்சுட்டு அரசு மருத்துவமனையாகவும் அரசு பள்ளியாகவும் மாற்ற வேண்டும். அப்போ எல்லா தனியார் பள்ளியிலே ஒரு 2 லட்சத்துக்கு மேலே பணியாளர்கள், ஆசிரியர்கள் வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்கள எல்லாத்தையும் அரசு பணியாளர்களாக மாற்றணும். அது மாதிரி தனியார் மருத்துவமனையிலையும் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு 2 லட்சம் பேர்கிட்ட வேலை பார்ப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் அரசு பணியாளர்களாக மாற்றணும். இந்த மாதிரி அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகும்போது மக்கள் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்வாங்க, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாங்க, அமைதியான வாழ்க்கையை வாழ்வாங்க. அரசு பணியாளர்கள் எப்போதுமே எளிமையாக தான் இருப்பாங்க. அவங்க எளிமையாக இருப்பாங்க. அந்த மாதிரி அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். அப்பொழுது தான் மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. வேறு எந்தெந்த துறைகளிலெல்லாம் அரசுக்கு செலவே இல்லாமல் அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு வேறு என்னென்ன துறைகளெல்லாம் வாய்ப்பு இருக்குது? லாரி ஓட்டுறாங்க, அதெல்லாம் கூட அரசு பணியாளர்களாக மாற்றலாம். அந்த மாதிரி ஆராய்ஞ்சு பார்த்து அதற்கான வாய்ப்புகளை ஆராய்ஞ்சு அப்படியே மாற்றிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான்.
பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பாதுகாப்பாக வாழ்வார்கள், வாழ்க்கை வந்து பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வார்கள். விவசாயத்தை கூட அரசு பணியாக மாற்றி விட வேண்டும். அப்படின்னா வந்து நிலத்தை உழுவதற்கெல்லாம் ஆட்கள் வேலைக்கு போட்டுடலாம், அரசு பணியாளர்களாக நியமித்து விடலாம். அது மாதிரி நிலத்தை உழுவது, அப்புறம் வந்து என்னென்ன வேலை, விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்பவர்கள், அதற்கான படிப்பு படிச்சுட்டு வரவங்கள அந்த வேலையில் நியமித்து எங்கெங்கே அந்த வேலை தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுப்பிச்சி ஒரு மாவட்டம் வட்டம் அப்படின்னு சார்ந்து அந்த அந்த ஒரு வட்டாரத்தில் வந்து எங்கெல்லாம் இன்றைக்கி நிலத்தை உழ வேண்டி இருக்கிறது, எங்கெல்லாம் நாற்று நட வேண்டி இருக்கிறது, அந்தந்த இடங்களுக்கு வந்து எங்கெல்லாம் நாற்று நட வேண்டியிருக்கு, எங்கெல்லாம் வந்து அப்புறம் நிலத்தை உழ வேண்டி இருக்குது, இந்த மாதிரி விவசாய சம்மந்தமான பணிகள் எல்லாத்துக்கும் அதுக்கான படிப்புகளை உருவாக்கி அந்த படிப்பு படித்தவங்கள அந்த வேலையில் நியமிச்சிடணும். விவசாயங்கிறது வருமானம் வருகிற ஒரு தொழில். அப்போ அதில் வந்து அரசாங்கத்துக்கு எளிதாக நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம், தைரியமாக வேலை கொடுக்கலாம். ஏன்னா விவசாயம் அனைத்தையும் ஒரு அரசு வேலையாக மாற்றிவிட வேண்டும். அரசாங்கம் நிலத்தை கைப்பற்றி அதை வந்து என்ன பண்ணணும், விவசாயிகளிடம் நிலத்தை கைப்பற்றி விவசாயிகளை அதில் பணியாளர்களாக நியமித்து விட வேண்டும். நிறைய பால் பண்ணைகள் எல்லாம் உருவாக்கி ஒவ்வொரு வேலைக்கும் வந்து ஒரு தகுதி வச்சு, அந்த இப்போ வந்து ஒரு வட்டாரத்தில் வந்து இந்த இடத்துல இன்றைக்கி வந்து நிலத்தை உழ வேண்டியிருக்கு அப்படின்னா அதுக்குன்னு ஆள் இருப்பாங்க, போய் வண்டி எடுத்துகிட்டு போய் நிலத்தை உழுதுட்டு வந்துட வேண்டியதுதான். அந்த மாதிரி அதில் உள்ள உணவுப் பொருட்களை விற்பனை செய்வது, அதற்கான விற்பனை நிலையங்களை ஏற்படுத்துவது, இது எல்லாமே அரசாங்கம் பார்த்துக்கணும். அப்போது விவசாயிகளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், நிம்மதியான வருமானம் கிடைக்கும். அவங்களுடைய கல்வி தகுதிக்கு அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய வருமானம் உயரும். அதனால் வந்து எல்லா விவசாயிகளையும் படிப்பாங்க. இதன் மூலம் என்னென்னா அரசுக்கு வந்து செலவே இல்லாமல் ஒரு பல லட்சம் மக்களை வந்து நீங்கள் விவசாயிகளாக அரசு பணியாளர்களாக நியமிச்சிடலாம். ஏன்னா அதில் வந்து நீங்கள் வந்து கையிலேருந்து காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கம் வந்து கஜானாவிலேருந்து காசு எடுத்து மக்களுக்கு சம்பளமாக கொடுக்கணும், விவசாயிகளுக்கு சம்பளமாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா விவசாயிகளை நீங்கள் வந்து அரசு பணியாளர்களாக நியமிக்கும் போது அவங்க விவசாய நிலத்தில் உழைச்சி அதில் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து அதை அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம். அதை அரசாங்கம் விற்பனை செய்து அதிலிருந்து வருகிற வருமானத்தை எடுத்து தான் அந்த விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க, சம்பளமாக கொடுக்குறாங்க. அப்போது வந்து என்னென்னா அரசுக்கு எந்த செலவுமே கிடையாது, லாபம் கூட கொஞ்சம் வரும். அப்படி இருக்கும்போது ஒரு பல லட்சம் குடும்பங்கள், அந்த விவசாயிகள் பல லட்சம் பேருக்கு விவசாயத்தின் மூலம் வேலை கொடுக்க முடியும். அப்போ பல லட்சம் குடும்பங்கள் வந்து ஒரு அமைதியாக வாழும், ஒரு அமைதியான உணர்வை பெறும், பாதுகாப்பான உணர்வை பெறும். விவசாயங்கிறது வந்து நீங்கள் உங்களுக்கு கையிலேருந்து காசு கொடுக்க தேவையில்லை. அரசாங்கத்துக்கு வந்து கூடுதல் செலவுன்னு ஒன்றுமே கிடையாது, கூடுதலாக லாபம் தான் வரப்போகுது. அந்த மாதிரி ரொம்ப தீவிரமாகவும் விவசாயம் நடக்கும். நிறைய விவசாயிகள் கையில் காசு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்க தயங்குவாங்க. அவங்ககிட்ட பணம் இருந்தால் நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், என்கிட்ட பணம் இல்லையாப்பா, பணம் மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோ சூப்பராக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் வந்து ஒரு லாபகரமான விவசாயத்தை ஏன் எடுக்கிறதில்ல, பண்ணுறதில்ல அப்படின்னா நிலத்தை சும்மா போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா பணம் இல்லை, முதலீடு இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, அப்போ விவசாய உற்பத்தி பாதிக்கப்படுது, உணவு உற்பத்தி பாதிக்கப்படுது, ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் உற்பத்தி குறையுது. அப்போ இந்த விவசாயத்தை விவசாயிகளிடம் விடக்கூடாது. அப்போது விவசாயிகளிடம் விட்டுவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, உணவு உற்பத்தி பாதிக்கப்படும், ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் கிடைக்காது. அப்போ விவசாயத்தை அரசாங்கம் கைப்பற்ற வேண்டும், விவசாயிகளை அரசு பணியாளர்களாக நியமிக்க வேண்டும். அதற்கு ஒரு படிப்பை நிர்ணயிக்கணும், இந்த படிப்பு படித்தாதான் நீ இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படிக்காத விவசாயிகள்னு இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் விதிவிலக்கு கொடுத்துடலாம். ஒரு 40 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் படிப்பு தேவை, 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு படிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விவசாயிகளை அரசு பணியாளர்களாக நியமித்து, அப்போ அரசாங்கத்திட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், எல்லா வந்து டிராக்டர் இருக்கும், எல்லா இயந்திர தொழில்நுட்ப வசதிகள் எல்லாமே இருக்கும். அரசாங்கம் நினச்சா உடனே எல்லாத்தையும் கட்டமைச்சிருவாங்க. ஒரு பால் பண்ணை அமைக்கணுமா, உடனே வந்து செஞ்சுருவாங்க. அரசாங்கத்திட்ட பணம் இருக்குன்னா அது விவசாயத்தின் மூலமாக வந்த பணம் தான் அது. ஏன்னா நிலமெல்லாம் அரசு உடைமை. அப்படி இருக்கும்போது ஒரு விவசாயத்தை லாபகரமாக எப்படி பண்ணுறது, சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு பொறியாளர்கள் இருப்பாங்க, அவங்க அந்த வேலையை செய்வாங்க. அப்போது ஒரு அரசாங்கம் என்பது ஒரு பெரிய நிறுவனம்.
நிறுவனமாக இருக்குது. அதனால் அவங்க நினைக்கிறத ஈஸியாக செய்ய முடியும். நீங்கள் விவசாய நிலத்தை தனி மனுஷங்கிட்ட கொடுத்தா நிறைய பேர் இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு பயந்து போய் லாபம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பயந்து போய் தரிசாக விட்ருக்காங்க. நீங்கள் தென் மாவட்டங்கள்லாம் பாருங்கள், எல்லாம் தரிசாக கிடக்கும். பயம், எங்கே விவசாயம் போனால் லாபம் கிடைக்காது, அதனால் விவசாயத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் விவசாயம் பண்ணுறதுக்கே நிறைய பேர் ஏன் பயப்படுறாங்கன்னா நஷ்டமாயிடும், லோன் வாங்கி பண்ணுவாங்க, கடன் அடைக்கணும், பயந்துக்கிட்டே பண்ணுவாங்க. அப்போது இந்த மாதிரியான அப்போ விவசாயம் எப்படி முன்னேறும்? அதனால் விவசாயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய பணம் தேவை. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசுடைமையாக்கிடணும். விவசாயத்தை அரசுடைமையாக்கணும். தனி மனுஷங்கிட்ட விட்டாக்கா அவங்களுக்கு லாபகரமான விவசாயத்தை அவங்களுக்கு பண்ண முடியாது. அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அதனால் என்ன பண்ணுவாங்க, எளிதான விவசாயத்தை பண்ணிகிட்ருப்பாங்க. எளிதாக கை செலவு அதிகமாக செலவாகாத விவசாயத்தை எடுத்து பண்ணிகிட்ருப்பாங்க. அல்லது பண்ணாமல் விட்டுருவாங்க. எதுக்கு வம்பு, ஏதாவது நஷ்டமாகி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் விட்டுருவாங்க. அதனால் விவசாயத்தை கண்டிப்பாக அரசாங்கம் தன் கையில் எடுத்துக்கணும். அப்போ தான் விவசாயிகளை அனைவரையும் அரசு பணியாளர்களாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்னா, அப்போ என்ன நடக்குன்னா, பல லட்சக்கணக்கான விவசாயிகள், கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கோடி பேர் இருப்பாங்க, 1 கோடி விவசாயிகள் இருப்பாங்களா, அவங்க எல்லாமே அப்போ 1 கோடி குடும்பம் அரசு பணியாளர்களாக அவங்க மாறிடுவாங்க. அவங்க ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்வாங்க. அந்த மாதிரி 60 வயசில் ரிட்டையர்மெண்ட்லாம் கொடுக்காதீங்க. 70 வயசு 80 வயசு வயசாகிற வரைக்கும், வேலை செய்கிற வரைக்கும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். முடியலையா, என்னால் வேலை செய்ய முடியல, அப்போ தான் அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும். வயசாகிடுச்சுன்னா 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வேலை நேரத்தை குறைச்சிக்கோங்க. அதனால் நிலத்தை விவசாய நிலத்தை யாருக்கும் சொந்தமாக கொடுக்குறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே தெரிஞ்சு நண்பருடைய ஒரு தோட்டம் சும்மா கிடக்குது, 10 வருஷமாக சும்மா கிடக்குது. ஏன்னா அதை பண்ணோன்னா நிறைய செலவாகும், அதனால் சும்மா கிடக்குது. இப்படி நிறைய நிலங்கள் சும்மா கிடக்குது. அதனால் தனி மனுஷங்கிட்ட விவசாய நிலத்தை விடுறதை விட முட்டாள்தனம், மூட நம்பிக்கை வேறு எதுவுமே கிடையாது. அதுக்காக தனியார் நிறுவனங்கள்ட்டையும் கொடுத்துடாதீங்க, அரசாங்கம் எடுத்துக்கணும். ஏன்னா அரசு பணியில் நிறைய மக்களை சேர்க்கணும். அரசு பணியாளர்களாக மக்களை நிறைவேற்ற இப்போ இதில் செலவே கிடையாது. விவசாயத்தை அரசுடைமை ஆக்கிட்டாக்கா அரசாங்கத்துக்கு ஒன்றும் செலவு கிடையாது, வருமானம் தான் வரப்போகுது. அப்போ செலவே இல்லாமல் அரசு பணியாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க, பாதுகாப்பை உணர்வார்கள், ஒரு பாதுகாப்பையும் நிம்மதியும் உணர்வார்கள். நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, நம்ம அரசு பணியாளர் ஆயிட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, ஒரு பாதுகாப்பு உணர்வு. அது ஒரு அந்த மாதிரி பேருந்து ஓட்டுநர்கள், பேருந்து நடத்துனர்கள், அது மாதிரி விவசாயம், இப்படி லாரி ஓட்டுநர்கள், இப்படி வருமானம் வருகிற தொழில்களை முதல்ல அரசுடைமையாக்கணும். அதில் அரசாங்கத்துக்கு எந்த செலவும் கிடையாது. அப்போ நிறைய உணவு உற்பத்தி செய்யப்படும், மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க, விலைவாசி குறையும், ஊட்டச்சத்து மிகுந்தகளை நிறைய இயற்கை உரம் தயார் பண்ணலாம், பால் பண்ணைகளை நிறைய உருவாக்கலாம், பால் பண்ணைகள் அதெல்லாம் இன்னும் நிறைய உருவாக்கலாம், எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அது மாதிரி இப்போ திருநங்கைகள்லாம் அவங்களெல்லாம் அரசு பணியாளர்களாக மாற்றி விட வேண்டும். சாதாரணமானவங்களுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. திருநங்கைகள்லாம் பாவம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு யார் வேலை கொடுப்பாங்க? அவங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையை எளிமையாக்கணும். ஊனமுற்றவர்கள் அனைவருக்கும் அரசு பணியில் வேலை கொடுத்துடணும். அவங்க ஏற்கனவே கஷ்டப்படுறாங்க, மற்றவங்கள மாதிரி இல்லை. கண் பார்வையற்றவர்கள், வாய் பேச முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க, சின்னதாக உடல் ஊனம் எதாவது இருந்துன்னா உடனே அவங்களுக்கு அரசு பணியை கொடுத்துடணும். துன்பப்படுத்தக்கூடாது. ஏற்கனவே துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, மேலும் மேலும் துன்பப்படுத்தக்கூடாது. இந்த அரசாங்கங்கிறது ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தர் மேலேயும் அக்கறை வச்சு அவங்கள முன்னேற்றணும், அவங்கள எளிதாக வாழ வைக்கணும். அரசு பணியாளர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகப்படுத்தலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணாக்கா பேருந்து ஓட்டுநர்கள், அப்புறம் இந்த விவசாயம், இப்படி லாரி ஓட்டுநர்கள், இதெல்லாம் அரசு பணியாக மாற்றிவிட்டால் ஒரு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கலாம். 2 கோடி பேருக்கு வேலை அரசு பணியாளர்களாக மாற்றலாம். இன்னும் அதற்கான முயற்சி, வேறு எந்தெந்த வகையிலெல்லாம் அரசு பணியாளர்களாக மாற்றலாம் மக்களை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆராய்ந்து அதை செய்யணும். செஞ்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த நாடு நல்லாயிருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். தனி உடைமை என்பது, தனியார் மயம் என்பது மக்களை துன்பத்திற்குள்ளும் நரகத்திற்குள்ளும் தான் மாற்றும்.
அதாவது அரசு பணியாளர்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்கள் எல்லாருமே வந்து சபிக்கப்பட்டவர்கள். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை நாம் அதிகப்படுத்தணும். அரசு பணியாளர்களின் எண்ணிக்கையை நாம் அதிகப்படுத்தணும். அதற்கான வேலைகளை செய்யணும். அது மாதிரி இப்போ ஆசிரியர்கள், தனியார் பள்ளியில் வேலை பார்க்குறாங்களா அந்த ஆசிரியர்கள், அவங்களெல்லாம் அரசு பணியாளர்களாக மாற்றிடணும். அப்படி ஏன்னா அது வந்து முதலீடு. கல்வி என்பது செலவு கிடையாது, முதலீடு. அவங்க தான் நாளைக்கு வேலைக்கு போகிறாங்க. வேலை செஞ்சு நாட்டின் பொருளாதாரம் உயர போகிறது. ஏன்னா இந்த அரசு பணி ஆசிரியர்களை நீங்கள் வந்து தனியார் பள்ளி ஆசிரியர்களை அரசு பணியாளர்களாக மாற்றிவிட்டால் அவங்க வந்து பசங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. அந்த கற்றுக் கொடுக்குற பசங்க வந்து நாளைக்கு ஒரு தொழில் செஞ்சு அதன் மூலம் இந்த நாட்டோட பொருளாதாரம் உயரப்போகுது. அதனால் பள்ளி என்பது, கல்லூரி என்பது, கல்வி கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் பணி என்பது ஒரு முதலீடு. ஒரு அரசாங்கத்திற்கு வருமானத்தை தருகிற ஒரு முதலீட்டிற்கான ஒரு பணி அது. அப்போ அதையும் நீங்கள் தயங்காமல் என்ன பண்ணணும், தனியார் பள்ளின்னே ஒன்று இருக்கக்கூடாது. எல்லாரையும் வந்து அரசு பள்ளியாக மாற்றிருங்க. அதுவும் 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். அப்படின்னா இன்னும் பல லட்சம் ஆசிரியர்கள் உங்களுக்கு தேவைப்படுவார்கள். இன்னும் பல லட்சம் ஆசிரியர்களை நீங்கள் நியமிக்க வேண்டிய அவசியம் வந்து விடுகிறது. ஏன்னா 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும். இன்றைக்கி இன்னும் 40 பேர்த்துக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. இன்னும் டபுள் மடங்கு, இன்னும் 5 லட்சம் பேர்த்தை நீங்கள் நியமிக்கணும். அது மாதிரி படித்தா தான் வேலை செய்யணும். நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். அந்த தொழில் சார்ந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஒரு டீ கடை நடத்துகிறீங்கன்னா அந்த தொழில் சார்ந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ அது சார்ந்த கல்வி நிறுவனங்களை நீங்கள் உருவாக்கணும். அப்போ அதில் நீங்கள் ஆசிரியர்களை நியமிக்கணும். அவங்களுக்கெல்லாம் அரசு பணியாளர்களாக மாற்றணும். இப்படி அரசு பணியாளர்களின் எண்ணிக்கையை அதாவது சில கோடிகள் அதிகரிக்கலாம். இன்னும் 2-3 கோடி அதிகரிக்கலாம். 2-3 கோடி வேலைவாய்ப்புகளை கொடுக்கலாம். அரசு பணியாக மாற்றிவிடலாம். 3 கோடி 4 கோடி பேர் அரசு பணியாளர்களாக மாற்றுவதற்கு எளிதான வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்கணும். சோம்பேறித்தனம், அதை யாரையா கட்டி மேய்ச்சிட்டு கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனம், தனியார்கிட்ட விட்டால் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சோம்பேறித்தனம். அப்புறம் வந்து 6 மணி நேரம் தான் வேலை செய்யணும். இப்படியெல்லாம் பண்ணாக்கா எத்தனையோ கோடி பேரை மக்களை மகிழ்ச்சியாக ஈஸியாக வாழ வைக்கலாம்.